சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் மாறிட சம்மதமே இறைவா, வாழ்ந்திட சம்மதமே. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை நினைத்து ஓய கண்மணியா என்னை வளர்த்து கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, வாழ்ந்திட சம்மதமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ரொம்ப சூப்பராக நமக்கு இந்த வாரத்தை ஏசப்பா அருமையாக தொடங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த நாளை அவருடைய உடனிருப்பினாலையும் அவர் நமக்கு கொடுக்குற அட்வைஸ்னாலே நம்ம கடந்து போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உறுதியோட நம்ம அந்த நாளில் அடி எடுத்து வைக்கணும் குட்டீஸ். அதனால் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு நம்ம சொன்னது தான், ஏசப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே ஏசப்பா, நான் அதைப்படி நான் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் நான் உங்களோட இருக்கிறேங்கிறதுக்கு நான் கொடுக்குற ஒரு அசூரன்ஸ். என்ன நடந்தாலும் கூட ஏசப்பா இருக்கிறாங்க, அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு தடையாக நானே நின்றக்கூடாது அப்படின்னு அவர் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லை அது எப்படிங்க அவர் கொடுக்குறாருன்னு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? லைஃப்பில் எல்லாமே அவருடைய திட்டத்தின் படியாக தான் நம்ம லைஃப் நடக்குதுங்கிறத நம்ம உண்மையாக அக்செப்ட் பண்ணிக்கிடணும் குட்டீஸ். அது சோர்வாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் போராட்டங்களாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற வெற்றியாக இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி ஏசப்பா ஒரு ரீசன் வச்சிருக்கிறாங்க. அந்த ரீசனை அவர் உடனிருப்ப நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அவருடைய பிள்ளையா உண்மையிலே இந்த உலகப்புறமா அவருடைய பிள்ளையா வாழக்கூடாது. உங்களுக்கும் அவருக்குமான அந்த